ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னென்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையலுங்கிறது தான். நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அண்ணாவுக்கு வந்து மீன் பிடிக்காது, அதனால் நான் மீன் செய்கிறதே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப மீன் பிடிக்கும். தம்பி வந்து வறுவல் அது மாதிரி சாப்பிடுவோம், கொஞ்சம் தான் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செஞ்சால் கூட எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க அண்ணனும் பையனும் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி எனக்கு மீன் வாங்கிட்டு வந்து தந்தே ஆகணும்னு சொல்லிட்டேன். அண்ணா மார்க்கெட்டுக்கு போய் கோலா மீன் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அதில் தான் இப்போ குழம்பு செய்ய போகிறோம். அந்த குழம்பு கூட எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் நான் செய்யப்போகிறேன். அப்படி செஞ்சால் தாங்க அண்ணாக்கு குழம்பு பிடிக்கும். அந்த முறையை தான் இப்போ செய்ய போகிறேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோலா மீனில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், பிபியை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிடுங்க. மீன் வறுவல் சாப்பிட்றீங்களோ மீன் குழம்பு சாப்பிடுங்க. அதுவும் இந்த மீன் கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். மீன் குழம்புக்கு எண்ணெய் தாராளமாகவே ஊற்றலாம். 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 8 பல்லு தோல் உரிச்ச பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வரட்டும். கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. 2 பச்சை மிளகாய், கீரி வச்ச பச்சை மிளகாய், பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். மீன் குழம்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரையாக இருக்குது. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரையாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் மீன் குழம்புல. இதில் வந்து 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி, ஒரு 6 பல்லு தோல் உரிக்காத பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரே ஒரு இஞ்சி துண்டு, 2 கருவேப்பிலை இலை போட்டு ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அரைப்படலைன்னா ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தக்காளி வெங்காயம் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காகவே அரைஞ்சிரும். இப்போ இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கள் மாமியார் வீட்டில் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சாதான் பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டிலலாம் இந்த மசாலா போட மாட்டாங்க. நம்ம எப்போவுமே காரக்குழம்பு வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சு தான் மீன் போடுவாங்க. இந்த மாதிரி வச்சா வாசனையாகவும் இருக்கும், இன்னும் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா போட்டவுடனே பாருங்கள் செம்ம வாசனை வருது. ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 1 செகண்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு வதக்குனிங்கன்னா டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். என் பையன் தனித்தனியாக எடுத்து போடுவான், அதனால தான் நான் மிக்ஸி ஜாரில் போடுறது. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். மசாலா ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சு தண்ணி இதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி கரைசல் ஊற்றி தண்ணி எவ்வளோ தேவையோ அதையும் ஊற்றி இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரமாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகு வேறு அரைச்சி ஊற்றிருக்கோம், 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கோம். அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கொதி வந்தவுடனே நம்ம டேஸ்ட் பார்த்து கூட நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். ஏன்னா கொதி வந்தால் தான் நமக்கு காரம் தெரியும். இப்படியே பார்த்தோம்னா நமக்கு காரம் பத்தாத மாதிரி தெரியும். கொதிக்க தான் குழம்புடைய டேஸ்ட் தெரியும், காரம் உப்புலாம். அதனால் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம டேஸ்ட்டு பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொதி வந்த பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிறாரு போல் இருக்குது. திறந்து பார்ப்போமா? தலை கொதிக்கிறாரு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம்.
கரெக்டாக இருக்குங்க. இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து உரைக்காது. அந்த தண்ணி தான் சீக்கிரமாக சுண்டி போகுமே தவிர குழம்பு டேஸ்ட் கிடைக்காது. எப்போவுமே டைம் இருந்தால் லோ ஃப்ளேமில் கூட வச்சு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடுவோம். இதில் மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். மாங்காய் இல்லை, இருந்திருந்தால் போட்டிருப்பேன். கத்திரிக்காய் இருக்குது, ஆனால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெறும் குழம்பையே நம்ம இன்றைக்கி கொதிக்க விடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து மீனை வந்து குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து அண்ணா வந்து ஒரு 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தாங்க. கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் மட்டும் குழம்புக்கு போட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து ஃப்ரைக்கு மசாலா போட்டு பிரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு ஒரு 15 துண்டு போட்டால் போதும்னு எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், ஃப்ரை தான், பையன் நல்லா ஃப்ரை தான் கேட்பாங்க. அதனால் ஃப்ரைக்கு வந்து நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் நல்லா கெட்டிக்கிடும். இதில் என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தூளுப்பு, ஆஃப் லெமன் ஜூஸ், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரை பண்ணால். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா இன்னும் நமக்கு கெட்டியாக கிடைக்கும். ஊறவும் செய்யும் நல்லா. நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, வாசமாக இருக்குது. இப்பயே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாசமாக இருக்குது. நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சுருவோம். குழம்பு ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக சுற்றி நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும். குழம்பு ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும் நமக்கு. இதில் நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோலா மீனை போட்டுடலாம். 1 by 1 போட்டுடலாம். கோலா மீனில் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பிபிக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் பேஷண்ட் ரொம்ப நல்லது, கொழுப்பு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். இதில் ஒமேகா 3 நிறையவே இருக்குது. வீக்லி ஒன்ஸாவது, நார்மலாக வீக்லி ஒன்ஸாவது நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ணும். இந்த மீன் வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மீனை போட்டுட்டு நம்ம கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது. இந்த சைடு ஓரங்களில் மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா துணியை பிடிச்சி நம்ம ஒரு கலக்கு மாதிரி கலக்கி விடணும். மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். நம்ம கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லாவே வெந்துடும். நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கோலா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.